ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். நல்லா டேஸ்டி அட்டகாசமான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா மாவு கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு மாவை நான் வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே மாவு ஐட்டம்ஸில் நம்ம ஸ்நாக்கோ இல்லை எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறை சலிச்சுக்கோங்க. கடையில் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாலும் ஒரு முறை நீங்கள் சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் சோடா உப்பு சேர்த்து செய்யும் போது சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோடா உப்பு நல்லதில்லை, சேர்க்காமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோடா உப்பு சேர்த்து செய்யும் போது போண்டா வந்து நல்லா சூப்பராக எழும்பி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே சோடா உப்பு போடாமல் நம்ம செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும் போண்டா சாப்பிட்றதுக்கு. நிறைய பேர் நான் சோடா உப்பு போடாமல் செஞ்சு காமிச்சேன்னா கல் மாதிரி இருக்குது போண்டா, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுறீங்க. அதனால் நான் வந்து சோடா உப்பு சேர்த்தே செய்கிறேன். உங்களுக்கு சோடா உப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து போடாமல் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுடலாம். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கீரையை வந்து சேர்த்துக்க போகிறேன். வெறுமனே நம்ம நார்மலாக எப்பயும் போல் போண்டா செய்யாமல் கொஞ்சம் இது கூட கீரையை சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்கிறதுனால நான் வந்து முருங்கைக்கீரை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்டே முருங்கைக்கீரை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பாலக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை இந்த மாதிரி கீரைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மற்ற கீரைகளாக இருந்தால் வெந்தயக்கீரை கூட நீங்கள் சேர்க்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய பேர் கீரையெல்லாம் சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது ஸ்நாக்கோடு சேர்த்து கீரையும் அவங்க சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு, ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவோடு சேர்த்து. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி இருக்கணும். நல்லா காய வச்சு சேர்த்திங்கன்னா தான் போண்டா வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ இது கூடவே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் பிசைஞ்சிட்டேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். ரொம்ப இலக்கமாக இடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாலும் கல் மாதிரி வரும் போண்டா வந்து. எண்ணெயில் எடுத்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நான் அப்படியே விட்டுடுறேன். கொஞ்சம் லைட்டாக ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும். கரெக்டாக 10 நிமிஷம் மட்டும் நம்ம மாவு ஊற வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போது தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக கையை வந்து நனைச்சிக்கிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே வடை போண்டாலாம் செய்யும் பொழுது. கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சிக்கிட்டால் போதும். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மாவு மேலே வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும். ஆனால் உள்ள மாவு பச்சையாகவே இருக்கும். நம்மளும் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துருவோம், ஆனால் உள்ள மாவு பச்சையாகவே இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக மட்டும் தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். மாவு போட்டு கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருந்தோம்னா போண்டா வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்துருச்சு. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மாறி வந்துருச்சு. உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா மாவு பச்சையாக இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போண்டாவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். அப்போ சாப்பிடும்போது எண்ணெயே இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியும்.
இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருந்ததுனாலே போதும், நம்ம போண்டா வந்து செஞ்சிடலாம். அதாவது நம்ம எல்லா பொருளையும் ரெடி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னாலே போதும், அதுக்கு ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் மாவு ஊற வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் போண்டா செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். மொத்தமாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருந்ததுனாலே போதும், நீங்கள் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு சுட சுட ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிடலாம் வீட்டில். மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் போண்டா. பாருங்கள், கீரையெல்லாம் வந்து நம்ம அதிகமாக போட்டிருக்கிறதுனால போண்டா ஃபுல்லாகவே வெறும் கீரையாக தான் இருக்கும். மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? நிறைய பேர் டவுட் கேட்பீங்க, மைதா மாவுக்கு பதிலாக வேறு என்ன மாவு சேர்த்து நம்ம போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கீரை போண்டா வந்து டீ கடை ஸ்டைலில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நம்ம டீ கடையிலலாம் போயிட்டு வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா போண்டா, கீரை போண்டா. அதே மாதிரி நம்ம வந்து அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். அதாவது மைதா மாவு பிடிக்கலை அப்படின்றவங்க மைதா மாவை தவிர்த்துட்டு வேறு எந்த மாவில் போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான், சோடா உப்பு வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்களும் இது போல் கீரை போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.